ஹாய் வணக்கம். இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஓட ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் ரயில் திரைப்படத்துடைய கதாநாயகன் பேசுகிறேன். என் பேர் குங்குமராஜ். இன்றைக்கி ரயில் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப அழகான ஒரு படம். இன்றைக்கி நான் 2வது முறையாக இந்த காட்சி பார்க்குறேன். முன்னாடி ஒரு ப்ரீமியர் ஷோவில் போட்டாங்க. எனக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான அழுத்தமாகவும் ரொம்ப எமோஷ்னலான சில விஷயமா ரொம்ப கனெக்ட் பண்ண விஷயமா சில இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். அவசியம் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை. இந்த படம் ரொம்ப ஒரு அழகான படம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் ஆக்சுவலாக இந்த படம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது நிறைய படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். ஏன்னா ஒரு சிறுகதையிலிருந்து திரைக்கதையாக மாறி ஒரு காட்சி படமாக வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஹாலிவுட்ஸில் நிறையா பெரிய ஃபாரின் மூவிஸில் தான் கதைகளை படமாக எடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு. கதையை திரைப்படமாக மாற்றுறது ரொம்ப குறைவு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வாழ்வியலோடு நடந்த கதையை சொன்னால் மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் பாஸ்கர் சக்தி சார் தன்னோட கதையை திரைப்படமாக மாற்றி உண்மை கதையை தழுவுன மாதிரியான சம்பவத்தை வச்சு சொல்லியிருக்காரு. அதுவும் எல்லா தரப்பு மக்களும் பார்க்குற மாதிரியான படமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் பார்க்க முடியும். இந்த படத்தில் என்ன பிரதானமான விஷயம் அப்படின்னா, மேன்கைண்ட் லவ், மனிதாபிமானம். இப்போது எல்லாருக்கும் எல்லாம் பொது, நீர், நிலம், நெருப்பு, வானம், ஆகாயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை சொல்கிறனால எல்லாருக்கும் யூனிவர்சல் கோட். ஆக்சுவலாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க. ஏன் நான் கேட்குறேன்னா, இது போல் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது தான் நிறைய படங்கள் இந்த மாதிரி தமிழில் வர முடியும். ஆக்சுவலாக நான் நிறைய மேடை நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நாங்கள் ஒரு மேடை நாடகத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதை எடுத்துகிட்டு ரொம்ப நாள் ரீட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக பிரித்து சப்டெக்ஸ்டெல்லாம் எடுத்து அதை பாடி ஒர்க் பண்ணி அப்புறம் ஆக்டிங்காக ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரங்கேற்றம் பண்ணி அதில் எல்லாரையும் வர வச்சு பார்க்க வைப்போம். ஸோ அதே மாதிரியான பேஸஸில் ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், கதையிலிருந்து வந்ததுனால ரொம்ப நிறைய இன்புட்ஸ் நம்ம போட முடிஞ்சு. அதுலேயே ஏற்கனவே சில விஷயமெல்லாம் பில்டாக இருந்துச்சு. அந்த வகையில் ரொம்ப அற்புதமான ஒரு கதை ஆக்சுவலாக இந்த ரயில் படத்துடைய கதை. இதில் எல்லாருமே என்னை கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, நீயா வரக்கூடாது, இந்த கதாபாத்திரம் மட்டும்தான் இந்த படம் முழுக்க தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தவங்க பல பேர் ஆல்மோஸ்ட் இந்த கதாபாத்திரமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக ஃபீலே இருக்காது. எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீடு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களோட பழக்கம், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. எல்லாருமே அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்கன்னு நான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ கோ ஆர்டிஸ்டோட அந்த லாங்குவேஜ், பாடி, அப்புறம் கனெக்ட் பண்ணி நடிக்கிற விதம், அதெல்லாம் ரொம்ப அற்புதம் வந்திருக்கு. இதில் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஒரு வாழ்வியில் ஒரு கதையை படித்தா நமக்குள்ள எப்படி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுமோ அந்த மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக, ஒரு புத்தகம் படித்த ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வரும். ஸோ அவசியம் எல்லோரும் தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அற்புதம். ஆக்சுவலாக பாஸ்கர் சக்தி சார் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். பரீட்சா ஞானிசங்கரன் சாருடைய நாடக குழுவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் பழக்கம். அப்போ அவர் எழுத்தாளராகவும் நிறையா படங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பழக்கம் அவரோட. ஆக்சுவலாக அவரோட நான் கனெக்ட் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வு. அவர் எதையுமே இன்சிஸ்ட் பண்ண மாட்டார். முழுக்க கதையை கொடுத்துட்டு அந்த மாதிரி வரணும், இந்த என்ன அதில் மெனக்கடல் நடந்துச்சுன்னா அந்த 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 நேட்டிவ் லாங்குவேஜஸ் மட்டும் கரெக்டாக வரணும். அதில் மட்டும் ஏன்னா இது உலகமே பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்த களத்தை பற்றியும் அந்த களத்தில் நடக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளை பற்றியும் பேசுகிற படம். ஸோ அதனால் அந்த 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 பிளாட்டுடைய டீட்டெயில் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவரும் மெனக்கிட்டார். நியூசர் சார் சொல்லவே வேண்டாம். அவர் ஒரு சின்ன ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் அடுக்கி வச்சுருப்பார். இது ஒரு 10 கோழி குஞ்சு நடிச்சிருக்கோம், ஒரு கோழி நடிச்சிருக்கோம், ஒரு நாய் நடிச்சிருக்கோம், 2 ஆடு நடிச்சிருக்கோம், ஒரு ஆட்டுக்குட்டி நடிச்சிருக்கோம். இவங்க இடையில நம்ம ஆக்டிங் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. ஸோ அவங்களோட போக்கில் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி நடக்குமோ அதை அழகாக பிடிச்சி அந்த ஃப்ரேம்ஸோட கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்தாங்க. இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பொழுதுகளை நிறையா பார்க்க முடியும். இரவை பார்க்க முடியும், மதியத்தை பார்க்க முடியும், மாலை பொழுதை பார்க்க முடியும். அதே போல் இரவு நேர நிலா, அப்புறம் சூரியன், இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்.
நிறையா ஃபேண்டசி மூவிஸில் அதை மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, எந்த நேரத்தில் நடந்துச்சு எந்த இடத்துல நினச்சின்னு மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ சொல்லப்போனால் ஒரு நாவல் படிச்சிங்கன்னா, ஒரு சிறுகதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணுமோ அந்த தாக்கத்தை இந்த படம் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது இந்த படத்தை நீங்கள் அவசியம் பார்க்கணும். ஸோ டைரக்டர் சாரோட ஒர்க் பண்ண விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப திட்டவிட மாட்டார், ரொம்ப ஒரு டீச்சர் போல். நான் அவர் மெயினாக என்ன சொல்லுவேன்னா ஒரு கணக்கு வாத்தியார், ஒரு தமிழ் வாத்தியார் மாதிரி நான் நினச்சிப்பேன். ஸோ அந்தளவுக்கு வருவார், சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பேசினாலே ரொம்ப கலகலன்னு ஜாலியை மூடுக்கு கொண்டு வந்துடுவார். ரொம்ப அற்புதமான உணர்வு அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் ரியலாக ஒரு ஃபீல் பண்ணணும்னா ரயில் படம் வந்து அவசியம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Yeah, it was good experience watching the movie with the audience. This movie is, it's a mixture movie. It has emotion, it has comedy, it has a beautiful message. So requesting all audience to watch this movie in the theater. This makes you realize, like we should love one another. So doesn't matter who is from which state, you are North state North Indian or South Indian, East West. Doesn't matter at all. We are all humans. We should love one another, and that's what this movie is, telling all about. So requesting to everyone to go and watch this movie. Yeah. How was the experience with your co-actors? Yeah, like you mean while shooting? Yeah, it was great experience when we did the shooting, and with the team, with the crew, and they supported me a lot while shooting. Yeah, like it has been a great experience and thrilling journey. Was it flexible for you with the director and what he says, what he... Yeah, definitely it was, but little bit was there like that. Actually, this movie doesn't have dubbing. Yeah. We had a live sing sound. Yeah. So yeah, there was something like kind of when I was unable to speak the Tamil words, so we had to take some retakes. If it was dubbing, so we could have managed. நீங்கள் கேள்வி கேட்டிருக்க பாஸ், நான் பதில் சொல்லிடுறேன். நான் டைரக்டருங்க. என்னுடைய முதல் படம் நான் இயக்கியிருக்கேன். நம்ம நிறைய படங்களுக்கு ரைட்டர். நான் எம்டன் மகன், வெண்ணிலா கபடி குழு, அழகர் சாமியின் குதிரை, நான் மகனல்ல, பாண்டிய நாடு, ராஜபாட்டை, நிறைய படங்களுக்கு நான் ரைட்டர். அப்புறம் மெட்டி ஒலி கோலங்கள் மாதிரி சீரியல்ஸுக்கு நான் ரைட்டர். என்னுடைய முதல் இயக்கம் இது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் உட்காந்து திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு படம் எப்படி? ஏன்னா நம்ம குழந்தை நமக்கு அழகாக தான் இருக்கும். மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதுக்காக தான் உட்காந்து பார்க்குறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. பல இடங்களில் சிரிக்கிறாங்க, கைதட்டுறாங்க, கண் கலங்குறாங்க. வெளியில் வந்து என்கிட்ட ரொம்ப மனசுலேருந்து சொன்னாங்க, இந்த படம் பார்த்துட்டு பல இடங்களில் நெகிழ்ந்து கண் கலங்கிட்டோம் சார், இவ்வளோ ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு படம் பார்த்து அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக சொன்னாங்க. அந்த வார்த்தைகளில் உண்மை இருந்துச்சு. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. காஸ்டிங் அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி எல்லாமே புதுமுகம் இந்த படத்தில். யாருமே அறியப்பட்டவங்க கிடையாது. அதே மாதிரி சிங் சவுண்டுன்னு ஒரு டெக்னாலஜி இங்கே யூஸ் பண்ணிருக்கோம். டப்பிங் கிடையாது. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் இது. அந்த சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் ஷாப்பெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி வச்சு அவங்கள நடிக்க வச்சோம். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே நடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இயல்பாக அந்த பாத்திரங்களாகவே வாழ்ந்துருக்காங்க எல்லாரும். நார்த் பீப்புள் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பாஷை பேசுகிறது அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? இல்லை, அவங்க முழுக்க ஹிந்தி பேசலை. அவங்க கொஞ்சம் தமிழ்லாம் தெரிஞ்சவங்க தான். ஆமாம், அவங்கள வச்சு வேலை வாங்குறது ஒன்றும் கஷ்டமாக இல்லை. படத்தில் அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வேலை வாங்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. நம்மளுக்கு மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? மியூசிக் எக்ஸலண்ட் மியூசிக். ஜனனின்னு ஒரு எஸ்ஜே ஜனனின்னு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க கர்நாடிக் இசை உலகில் ரொம்ப பிரபலமானவங்க. சினிமாவுக்கு இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. அற்புதமான மியூசிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.